தமிழ்நாட்டில் மகளிர் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருப்பதாகவும் திமுக ஏமாற்றும் என மகளிர் நினைத்திருக்கவில்லை என்றும் விஜய் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் யுவராஜ். வணக்கம் யுவராஜ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். வணக்கம். நாடெங்கும் இன்று உலக மகளிர் தினமானது கொண்டாடப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தற்போது தன்னுடைய அந்த எக்ஸ் தளத்தின் வாயிலாக ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டிருக்கின்றார். அதிலே உலக மகளிர் தினத்தையொட்டி இன்று வாழ்த்து தெரிவித்திருக்கக்கூடிய அவர் சில கருத்துக்களையும் அந்த வீடியோ காணொலியில் பகிர்ந்திருக்கின்றார். அதாவது, தமிழகம் முழுவதும் உள்ள எனது அம்மா, அக்கா, தங்கைகள் என அனைவருக்கும் இந்த நாளில் வாழ்த்து சொல்லாமல் இருக்க முடியாது என்றும், அதே போன்று உங்கள் அனைவருக்கும் எனது மகளிர் தின வாழ்த்துக்கள் என்று தன்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கின்றார். இதன் பின்பு உங்கள் அனைவருக்கும் இந்த வாழ்த்து சொன்னது அனைவருக்கும் சந்தோஷம் தானே என்ற ஒரு கேள்வியை எழுப்பி, பாதுகாப்பாக இருந்தால் தானே சந்தோஷமாக உங்களால் இருக்க முடியும், பாதுகாப்பாக இல்லாதப்போ எப்படி உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று நீங்கள் நினைப்பது எனக்கு நன்றாகவே புரிகிறது என்று அதிலே தெரிவித்திருக்கின்றார். நீங்க நாம் எல்லோரும் சேர்ந்துதான் இந்த திமுக அரசை தேர்ந்தெடுத்தோம். ஆனால் அவர்கள் இப்படி நம்ம எல்லோரையும் ஏமாற்றுவார்கள் என்று யாரும் நினைக்கவில்லை. நமக்கு இப்போதுதான் அவர்கள் ஏமாற்றுகிறார்கள் என்று தெரிய வருகிறது என்றும், அதே போன்று இங்கு எல்லாமே மாற்றக்கூடியதுதான், கவலைப்படாதீர்கள். 2026 நாம் அனைவரும் சேர்ந்து இந்த மகளிரின் பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய இந்த திமுக அரசை 2026 ஆண்டு நடக்கக்கூடிய அந்த தேர்தலில் மாற்றுவோம் என்றும், அதற்கு நாம் மகளிர் தினமான இன்று நாம் அனைவரும் சேர்ந்து உறுதியேற்போம் என்றும் அதில் தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று ஒன்று மட்டும் சொல்லிக்கொள்ள விருப்பப்படுகின்றேன். நான் எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடைய மகனாய், தோழனாய், அண்ணனாய், தம்பியாய் என எப்போதும் நான் உங்களுடன் கூட இருப்பேன் என்றும் அந்த வீடியோ காணொலியில் தெரிவித்திருக்கின்றார். தங்களுடைய அந்த மகளிரின் உரிமைக்காக நிறைய அறிக்கைகளையும் தமிழகத்தில் பல்வேறு இடங்களிலும் ஆர்ப்பாட்டங்களையும் அந்த துண்டு பிரசுரங்களையும் விநியோகித்து வந்த விஜய் அவர்கள் இன்று உலக மகளிர் தினமான என்று இந்த வீடியோ காணொலி வாயிலாக சில உறுதிமொழிகளையும் 2026 ஆண்டு நடக்கக்கூடிய அந்த தேர்தலில் பெண்களுடைய அந்த பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய அந்த திமுக அரசை அகற்ற வேண்டும் எனவும் அந்த உறுதிமொழி இந்த வீடியோ வாயிலாக உறுதிமொழி ஏற்க வேண்டும் என குறிப்பிட்டிருக்கின்றார்.